அன்புள்ள மாணவ செல்வங்களுக்கு இது 12ஆம் வகுப்பு எக்ஸசைஸ் 5.1ல் முதல் 11வது கணக்கு. அதாவது ஃபைண்ட் த சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஒரு வட்டத்தினுடைய மையம் ஆரம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து 3 மார்க்லலாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கணக்கு. இது கண்டிப்பாக சர்க்கிளில் ஒரு கொஷின் வந்துடும். இந்த சம பாருங்கள். முதல்ல வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதிக்குவோம். அதாவது ஒரு வட்டத்தினுடைய பொதுவான சமன்பாடு, ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள் x² + y² + 2gx + 2fy + c = 0. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற சர்க்கிள் ஈக்குவேஷன் என்னென்னா 2x² + 2y² - 6x + 4y + 2 = 0. அப்போ நமக்கு வந்து x² y² கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்கணும் இருக்குது. ஆனால் சமயத்தில் இங்கே 1 1 வரணும். அப்போ ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிடுறேன். அப்போது x² + y² - 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3x, 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2y + 2 2ஆல் டிவைட் பண்ணால் 1 = 0. இப்போ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ 2 ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்யலாம், கம்பேர் பண்ணுறோம். 1 and 2. இப்போ கம்பேர் பண்ணும்போது இங்கே எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்டு 2g, அதாவது எக்ஸின் கீழ் 2g, இங்கே எக்ஸின் கீழ் வந்து -3. அப்போ 2g = -3. அதுபோல் இங்கே 2f இருக்குது, இங்கே 2 இருக்குது. 2f = 2. அடுத்து இங்கே c இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது. இப்போ g = -3/2, f = 2/2, c = 1. இப்போ 2/2 கேன்சல் பண்ணால் 1. அப்போ நமக்கு இதிலேருந்து கேட்குறது சென்டர். சென்டருக்கு வந்து -g, -f. திஸ் இம்ப்ளைஸ் -g. இங்கே g வந்து -3/2 இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ 3/2. எஃபோட வேல்யூ 1, இங்கே -f இருக்குது, அப்போ -1. இப்போ சென்டர் வந்து 3/2, -1. மையம் 3/2 -1. அடுத்து ரேடியஸ். ரேடியஸோடைய ஃபார்முலா √g² + f² - c, that is √g², that is -3/2 whole square plus f² வந்து 1² minus c ஓட வேல்யூ 1, that is equal to இதை ஸ்கொயர் பண்ணால் 9/4 + 1 - 1. இது ரெண்டும் கேன்சல். இப்போ இதுக்கு ஸ்கொயர் எடுத்தால் திரும்பவும் 3/2 கிடைக்கும். இதான் நமக்கு வந்து ரேடியஸ். இப்போ 3/2 யூனிட்ஸ். அதுதான் ஆன்சர். இந்த கணக்கும் எக்ஸசைஸ் 5.1ல் 12வது கணக்கு சர்க்கிள் பேஸ் பண்ணி வர்றது தான். இப்போ இது சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 5வது சாப்டரு 4வது சாப்டரு அதில் இருக்கக்கூடிய கணக்குகள்லாம் இப்போ இந்த மந்த்லி டெஸ்ட்டுக்கு வருது, அடுத்து குவார்ட்டர்லிக்கு வரும். ஏற்கனவே வந்து இந்த கணக்குகள்லாம் நிறையா நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இதுக்குரிய முக்கியமான கொஷின்ஸும் போட்டிருக்கோம். இது எல்லாமே தனியாக வந்து ஒரு ஃபோல்டரில் வந்து உங்களுக்கு போட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த முக்கியமாக 1வது சாப்டர், 2வது சாப்டர், 3வது சாப்டர், 4வது சாப்டர், 5, 6, 7 இந்த சாப்டருக்கெல்லாம் முக்கியமான கணக்கு, அதனுடைய பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரக்கூடிய முக்கியமான கணக்குகள்லாம், கேள்விகள்லாம் வந்து நாங்கள் ஒரு தனியாக ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். இதை மாணவர்கள் பார்த்து பயன்படுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த கணக்கு சால்வ் பண்ணுவோம். இது நமக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து x² + y² + 2gx + 2fy + c = 0. நமக்கு கொடுத்துக்கிற ஈக்குவேஷன் 3x² + 3 - p × xy + 9y² - 2px - 8pq = 0. இப்போ வழக்கம் போல் இங்கே நமக்கு x² y² கோஎஃபிஷியன்ட்டு இப்போ நம்ம வந்து ஈக்குவலாக இங்கே இல்லை. அதே சமயத்தில் இப்போ 3ஆல் கேன்சல் டிவைட் பண்ணிடுறோம், /3. அப்போ இது வந்து x² வந்துடும். இது வந்து 3 - p / 3 × xy வந்துடும். இங்கே 3/3 வந்து 9/3 வந்து 3y² - 2p/3 × x
minus 8pq by 3 is equal to 0. இது equation 1, இது equation 2. இப்போ நம்ம equation 1 and 2 கம்பேர் பண்ணுறோம். இப்போ கம்பேர் பண்ணும்போது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஜென்ரல் ஃபார்முலா ஈக்குவேஷனில் வந்து நமக்கு எக்ஸ்ஒய் டேர்மே கிடையாது. இப்போ எக்ஸ்ஒய் டேர்ம் கிடையாதுன்னும் போது அந்த எக்ஸ்ஒயோடைய கோஎஃபிஷியன்ட்டு 0. இங்கே வந்து எக்ஸ்ஒய் டேர்ம் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 3 minus p divided by 3 is equal to இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ்ஒய் டேர்மே கிடையாது, அதனால் 0 போட்டுக்கிறேன். therefore 3 minus p is equal to 3 into 0 0. therefore p is equal to 3. இப்போ p வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது q வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ q வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் பார்க்கணும். தட் இஸ் இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது q வேல்யூ இது 9 கிடையாது q. அப்போ இது வந்து y ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வந்து q by 3 இருக்கும். அப்போ இங்கே y ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1. இப்போ q by 3 is equal to 1. this implies q is equal to 3. அப்போ நம்ம p வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, q வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது ரேடியஸும் சென்டரும். ரேடியஸும் சென்டர்னாக்கா நமக்கு ஜியும் எஃப்பும் வேணும். இப்போ அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்கிறேன், இந்த q வேல்யூ p வேல்யூ இந்த ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் கரெக்டாக. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அப்போது இங்கே நமக்கு p வேல்யூ 3. அப்போ 3 minus 3 போட்டால் 0 ஆகிடும். இப்போ அந்த டேர்ம் ஃபுல்லாக 0. அடுத்தது q வேல்யூ 3 போட்டால் 3 by 3 வேல்யூ 1. அப்போ இது வந்து y ஸ்கொயர்னு ஆகிடும். இது மைனஸ் 2p divided by 3. இப்போ pக்கு மேலே 3 அப்ளை பண்ணால் 3 3 கேன்சல் ஆகிடும். அப்போ 2xன்னு இருக்கும். அப்போ இங்கே அடுத்து y டேர்மே கிடையாது. அடுத்தது மைனஸ் இங்கே வந்து 8pq by 3 இருக்குது. அப்போ 8 into p வேல்யூ 3 q வேல்யூ 3 divided by 3. இப்போ 3 3 கேன்சலு. இப்போ 8 3s are 24 equal to 0. x square plus y square minus 2x minus 24 equal to 0. இதான் வந்து சர்க்கிள் ஈக்குவேஷன். இப்போ இதை நம்ம என்ன செய்யணும், திரும்பி இந்த ஈக்குவேஷன் 1 கூட கம்பேர் பண்ணும்போது எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்டு 2g, இங்கே எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்டு -2. therefore g is equal to -2 divided by 2, that is equal to -1. அடுத்தது y-உடைய கோஎஃபிஷியன்ட்டு 2f. இந்த இதில் வந்து எஃப்ஏ கிடையாது, இது ஒய் ஈக்குவேஷன் ஒய் டேர்மே கிடையாது. அப்போ வந்து 0. therefore f is equal to 0. அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் c, இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து -24. therefore சென்டர் -g, -f. this implies g வந்து -1. இப்போ -g போது -1 f ஓட வேல்யூ 0. இப்போ சென்டர் வந்து 1, 0. அடுத்து ரேடியஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் g ஸ்கொயர் ப்ளஸ் f ஸ்கொயர் மைனஸ் c, தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் g ஸ்கொயர், தட் இஸ் -1 ஸ்கொயர் ப்ளஸ் f ஸ்கொயர் 0 ஸ்கொயர் 0 மைனஸ் c வேல்யூ -24. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 24. this implies ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 24. it is equal to root of 25 is equal to 5 units. இதான் நமக்கு ஆன்சர். அடுத்து மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னன்னா, இந்த இனிமேல் வரக்கூடிய கணக்குகளுக்கு நம்ம பப்ளிக் எக்ஸாமில் வந்து எப்படி மார்க் ஸ்கீம் போடுறாங்க, அதாவது ஒரு ஸ்டெப்புக்கு எப்படி மார்க் போடுறான்றது நம்ம ஒரு சம்முக்கு நேரம் நம்ம கொடுக்க போகிறேன். அப்போ அதையும் பார்த்து மாணவர்கள் பயனடைந்து இந்த சேனலை வந்து நீங்களும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.